அஸ்ஸலாமு அலைக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் சொந்த பந்தங்கள் மற்றும் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு சிறு கூட்டமே இருந்தது. மஸ்ஜித் நபவியில் திண்ணை தோழர்கள் வேறு இருந்தார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடக்காத காலம். திண்ணை தோழர்களுக்கு வேண்டிய உணவுகள், உடைகளை கொடுத்து அவர்களை நன்கு உபசரித்து வருவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலைகளில் கைக்கு ஆள் குறைவில்லாமல் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்ல பிள்ளையாக இருந்தார்கள். வீட்டில் உள்ளவர்கள் வீட்டு வேலைகளை பொறுப்புடன் ஆளுக்கு ஒரு வேலையாக செய்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எந்த கஷ்டமும் அதிக வேலையும் இல்லை. தங்களின் அருமை சகோதரி உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களின் அருமை தங்கை ஃபாத்திமாவுக்கு அதிகம் வேலை கொடுக்காமல் பார்த்து கொள்வார்கள். உம்மு ஐமுன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் துணையாக இருந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 10 வயது மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவிடை செய்ய அர்ப்பணித்தார்கள். சிறு வெளிய வேலைகளுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உதவியாக இருந்தார். வீட்டு வேலைகளுக்கு பெரும் கூட்டமே காத்து கிடந்தது. அதனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கஷ்டம் தெரியவில்லை. எப்போது திருமணம் ஆனதோ வீட்டில் வேலை செய்ய ஆட்கள் இல்லாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். வீட்டில் வறுமை வாட்டியது. பசி கொடுமை பிடியில் சிக்கி தவித்தார்கள். திருமணத்துக்கு முன்பு இருந்த நிலையை அடிக்கடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். இந்த அளவு வறுமை என்றால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் வெளியே சென்று பலருக்கு தண்ணீர் அள்ளி கொடுத்து கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்து சம்பாதித்து வருவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் தானியங்களை தங்கள் வீட்டு திருக்கையில் கூலிக்காக அரைத்து கொடுத்து உழைத்து வந்தார்கள். ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது தங்களின் கஷ்டங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். எனது கைகளை பாருங்கள், கொப்பளங்கள் ஏற்படும் வரை நான் தானியங்களை அரித்து உழைத்துள்ளேன் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்பு மனைவியின் நிலையை கண்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களின் அன்பு மனைவியை பார்த்து, என் நெஞ்சை பாருங்கள், ஒரு நாள் முழுவதும் என் நெஞ்சின் வலி ஏற்படும் அளவுக்கு நான் தண்ணீரை இழுத்து உள்ளேன் என்றார். படிப்பினை பார்ப்போம். செல்வ செழிப்பாய் வளர்ந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வீட்டு வேலைகளுக்கு ஆள் ஒருபோதும் இருந்ததில்லை. திருமணம் முடிந்த பிறகுதான் ஒரு ஆள் கூட வீட்டு வேலைக்கு கிடைக்காமல் துன்பப்பட்டுள்ளார்கள். தனி ஒருவராக வீட்டு வேலைகளை செய்துள்ளார்கள். தானியங்களை திருக்கையில் கூலிக்காக அரைத்து கொடுத்து குடும்ப வருமானத்தில் கணவனுக்கு ஒத்துழைத்து வறுமையுடன் போராடியுள்ளார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் படிப்பினையாகும். கையில் கொப்பளங்கள் ஏற்படும் அளவுக்கு உழைத்துள்ளார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தோழிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.